இப்ப கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும். அதுதான் இன்னைக்கு ஐக்கிய ஜனதா தளம் இல்லைன்னா கூட இவங்க மேனேஜ் பண்ணிக்க முடியும். எப்படியும் அதை அடுத்த சுயேட்சைகள்ல ஆதரவு கோருவாங்க. எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டில அமரும். அதை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய தைரியமும் திறமையும் இருக்கு அப்படிங்கிற பார்வை. ஓகே, இவங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு. என்டிஏ கவர்மெண்ட் தான் நெக்ஸ்ட் வருன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய நிலைமையில் அவங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது. நிதிஷ்குமார் அவர்களும் சப்போர்ட் பண்ணுவார், சந்திரபாபு நாயுடு அவரும் சப்போர்ட் பண்ணுவார். அதில் எந்த விதமான கேள்விகளும் கிடையாது. இதில் எங்கே சேலஞ்சஸ் வரும்னா அவங்களுக்கு இந்த கேபினெட் பர்த் இஸ் அ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். எந்தெந்த இலாக்கா யார் யாருக்கு கொடுக்க போகிறோன்றது இன்றைக்கே ஏக்நாத் ஷிண்டேவே நிறைய விஷயங்கள் கேட்குறாரு. ஸோ ஏக்நாத் ஷிண்டே 7 MP தான் வச்சுருக்காரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு லெவரேஜ் இருக்குது. தனிப்பெரும்பான்மை ஆட்சிக்கும் கூட்டணி கட்டி ஆட்சிக்கும் அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். பாஜக எல்லாரும் என்ன சொன்னாங்க, மன்மோகன் சிங் ஆட்சியை பாலிசி பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லி அதை பெருசாக பேசுனாங்க, கொள்கை முடக்கம் அப்படின்னு. அந்த கொள்கை முடக்கமாக இவங்க பார்க்க போகிறாங்க இன்னொரு 6 மாதத்தில். இந்த 6 மாதத்தில் எந்தவித பெரிய மாற்றமும் நடக்க போகிறது இல்லை. உடனே இந்தியா கூட்டணி மற்றவங்கெல்லாம் சேர்த்து ஒரு புது கவர்மெண்ட் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த 6 மாதத்தில் என்னென்னலாம் நடக்கலான்றதை நான் சொல்கிறேன். இன்னொரு 3 மாதத்துல எலெக்ஷன் ஆரம்பிக்க போகுது. செப்டம்பர் 24க்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன் நடத்தணும். அது நடக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியாது, ஆனால் நடத்தணும்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இருக்குது. அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் ஒரு எலெக்ஷன் இருக்குது. ஹரியானா ரொம்ப பெருசாக இல்லாட்டாலும் மகாராஷ்டிரா 2 அணிகளுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலெக்ஷன், ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் அது. ஏன்னா மகாராஷ்டிராவில் தான் பாம்பே இருக்குது. பாம்பே தான் கமர்ஷியல் கேபிட்டல். எல்லாருக்கும் தெரியும், நேயர்களுக்கும் தெரியும். கமர்ஷியல் கேபிட்டல்னால் கட்சிகளுக்கு எவ்வளோ உதவுன்றது எல்லாருக்கும் தெரியும், நேயர்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அந்த ஒரு எலெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலெக்ஷன். அதை அடுத்து இமீடியட்டாக நவம்பர் டிசம்பரில் கார்கண்டில் ஒரு எலெக்ஷன். பீகாருக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலம். நிதிஷ்குமாருக்கு நன்றாகவே தெரியும் காற்று எந்த பக்கம் வீசுதுன்னு. கார்கண்டை பார்த்து தான் அவர் முடிவெடுப்பார். அதுக்கு அடுத்து இமீடியட்டாக டெல்லியில் பிப்ரவரிக்குள்ளே எலெக்ஷன் நடக்கணும். இந்த எலெக்ஷனை வச்சு தான் இந்திய நேஷ்னல் அரசியல் மூவ் ஆகும். இந்த 5 அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு தான் சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், நிதிஷ்குமாராக இருக்கட்டும், ஏக்நாத் ஷிண்டேவாக இருக்கட்டும், எல்லாரும் அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ சில நியூஸ் மீடியாவில் எல்லோரும் என்ன சொல்லுன்னா உத்தவ் தாக்கரே என்ன பண்ண போகிறாருன்னு. அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உத்தவ் தாக்கரே எதுவும் பண்ண மாட்டார். இன்றைக்கி அவர் நல்ல நிலைமையில் இருக்கார். இன்றைக்கி எலெக்ஷன் வச்சா அவர் தான் முதலமைச்சர் ஆகிற நிலைமையில் இருக்கார். இவங்கெல்லாம் வேறு ஏதாவது சொல்லலாம், பட் நிதர்சனமான உண்மை அதுதான். அவர் நல்ல பொசிஷனில் இருக்கும்போது இப்போ இந்த பக்கம் வரமாட்டார். என்ன சான்ஸ்னா ஏக்நாத் ஷிண்டே அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் இந்த பக்கம் போகிறதுக்கு இன்னைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த 5 எலெக்ஷன் தான் இந்த கவர்மெண்ட் 5 வருஷம் நடக்குமா இல்லையான்றது இந்த 5 எலெக்ஷன் தான் டிசைட் பண்ணும். இது ஒரு மாநில தேர்தல். இதுல என்ன உங்களுக்கு மாறுதல் உண்டாகி அங்க மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில பாதிப்பு ஏற்படும் நீங்க சொல்றீங்க? மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். மகாராஷ்டிரா யார் ரூல் பண்றாங்களோ, எஸ்பெஷலி இந்த ஒரு மல்டிபிள் ஃபேக்ஷன்ஸ், இவ்வளவு கட்சிகள் பிரிஞ்சு இருந்து பாஜக தான் பிரிச்சிருக்குன்றது நிதர்சனமான உண்மை. எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க, பாஜகனால தான் அது நடந்ததுன்றது உண்மை. அதனால அந்த எலெக்ஷன்ல உத்தவ் தாக்கரேவும் இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றால் அது ஒரு பெரிய சவாலா இருக்கும் பாஜகவுக்கு. அது ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா அந்த பாம்பே, நான் திருப்பி சொல்றேன், அப்படி சவாலா இருக்கும் அப்படின்னா இப்ப மத்தியில என்ன மாற்றம், இப்ப ஷிண்டே என்ன பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் உடனே இந்தியா கூட்டணியில போய் சேர்ந்துருவாருங்கறீங்களா? ஷிண்டே இந்த பக்கம் வரலாம். நிதிஷ்குமார் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. நவம்பர் டிசம்பர்ல கார்கண்ட்ல எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஜனவரி இதுலேயே அக்டோபர் நவம்பர்லேயே மகாராஷ்டிராவும் ஹரியானாவும் முடிஞ்சிருக்கும். அப்புறம் டெல்லி வருது பிப்ரவரியில். நிதிஷ்குமார் அதெல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிப்பார். அவர் எந்த பக்கம் காற்று வீசுதோ அந்த பக்கம் தான் போக போகிறாரு. சந்திரபாபு நாயுடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் சொன்ன மாதிரி அவ்வளோ சீக்கிரம் டிசிஷன் எடுக்க மாட்டார் இதை விட்டு வெளில வரத்துக்கு. அதில் அந்த விஷயத்தில் இவர் சொல்ல தான் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் 5 வருஷமும் ஆட்சியில் இல்லை. அவரோட நிலைமையை ஆந்திராவில் தக்க வைக்கிறது தான் அவரோட இம்பார்ட்டண்ட் வேலையாக இருக்கும். அவர் ஆனால் இந்த ஸ்பீக்கர்ஷிப்லாம் கேட்குறாருன்றது உண்மைதான். ஏன்னா தேசிய ஊடகங்கள் சொல்றதுனால தான் நான் சொல்றேன். எந்த ஊடகங்கள் சொன்னாலுமே நமக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு தகவல் வந்தாலும் அவங்களே சொன்னாதான் நம்ம அதை பத்தி அடுத்த மூவ் பேச முடியும். தேசியத்துல நம்ம எத்தனை டிபார்ட்மெண்ட் எத்தனை கேட்கறாங்கன்னு வேணாலும் பேசலாம். ஆனா அது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா இது அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உள்ள போகும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்டு வாங்குறோமோ அதுதான் நல்லதுன்றது இயற்கை. டிமாண்ட் கேட்பாங்க, சிறப்பு அந்தஸ்து வேணுமா,
அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. ஆனா எந்தெந்த இடத்துல முரண்படுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச முரண்படுறத போறோம். நான் சொல்றேன். இப்போ ஆந்திர பிரதேச எடுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு அவரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மத்திய பாஜக அதை வந்து ஒத்துக்க போறது இல்லை. அது ஒரு முரண்பாடு. சரி, அது டெஃபினட்டா ஒரு பெரிய முரண்பாடா இருக்கும். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த அக்னிவீர் திட்டம் ஒரு பெரிய முரண்பாடா இருக்கும். காஸ்ட் சென்சஸ், நிதிஷ்குமார் வந்து காஸ்ட் சென்சஸ் இன்னைக்கு தூக்கி போட மாட்டாரு. இந்த எனக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கு காஸ்ட் சென்சஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்ல போறது இல்லை. அது ஒரு முரணா இருக்க போறது. இதுக்கு தான் நான் சொன்னேன், மன்மோகன் சிங்கோட கவர்மெண்ட்டை பாலிசி பேராலிசிஸ் சொன்னவங்க பாலிசி பேராலிசிஸ்னா என்னன்றது அவங்களாவே தெரிஞ்சுக்க போறாங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, சந்திரபாபு நாயுடு மாறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னாலும் அதே மாதிரி நிதிஷ்குமாரும் ஏற்கனவே இந்த இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்கு அடித்தளம் போட்டவர் அவரா இருந்தாரு. எல்லாத்துலயும் வந்து அவர் தான் வந்து ஒருங்கிணைப்பாகவும் இருந்தாரு. அந்த இடத்துல இல்ல ப்ரிஃபரன்ஸ் இல்லைன்னு வெளியில வந்தார். திரும்ப இதே 28 கட்சியோட போய் மறுபடியும் விஷ பரீட்சையில இறங்குவாரா? அவருக்கு அந்த பதவியை கொடுக்குறேன்னு சொன்னா, இந்திய நாட்டில் அரசியல்வாதி எந்த அரசியல்வாதி நீ வந்து பிரதம அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா வேணான்னு சொல்ல போறாங்க. அதை 28 கட்சிகள் சேர்ந்து இந்த நிதிஷ்குமாருக்காக தூக்கி கொடுக்கிற அளவுக்கு ஒரு பிராட் மைண்டா பரந்த மனப்பான்மையோட இந்த 28 கட்சிகள் இங்க இருக்கிறாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க இத கொடுக்கிறதுக்கு மம்தா ஒத்துக்குவாங்களா? பினராயி இங்க இருக்கிறாரு, எல்லாரும் இருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். தேவகவுடா எப்படி முதலமைச்சர் ஆனார், பிரதம மந்திரி ஆனார்? ஐகே குஜரால் எப்படி பிரதம மந்திரி ஆனார்? இன்னொன்னு சொல்லிடுறேன், சந்திரசேகர் எப்படி பிரதம மந்திரி ஆனார்? சரண் சிங் எப்படி பிரதம மந்திரி ஆனார்? எப்படி சந்திரசேகர் ஆட்சி எப்படி கலைஞ்சது? ஆட்சி கலைச்சது வேற. ஒரு நிமிஷம் சொல்லி ஆகுறது ஓகே, அதுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துல அது நீடிக்குதா அப்படிங்கறத படம் தான் ஓடிடுச்சு இல்ல. சந்திரசேகர் முதலமைச்சர் பிரதம மந்திரி ஆனாரு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். குஜராத் என்ன ஆனாரு, அப்புறம் என்ன ஆனாரு, அதெல்லாம் நிதிஷ்க்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, இந்த நெருக்கடி எல்லாம் எப்படி சமாளிக்க போகிறார் மோடி அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம பேச இருக்கின்றோம்.